மத்திய கிழக்கு பதட்டம் சம்பந்தமா இலங்கை அரசாங்கத்தினுடைய 3 முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. முதலாவது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கை. 2வது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கிற இன்னொரு அறிக்கை. 3வது சிவில் விமான சேவைகள் அதிகார சபையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதனிடம் இன்றைக்கு 50 கோடி ரூபாய் பெறுமதியான கரந்தனிய சுத்தாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதிலேயும் இராணுவத்தினுடைய முன்னாள் ஒரு உளவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு சில ரகசியமான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அக்குறைகூட துப்பாக்கிச் சூட்டில் 2வது துப்பாக்கிதாரியாக கைது செய்யப்பட்ட கடற்படையினுடைய முன்னாள் உறுப்பினர் சொல்லப்பட்ட நபர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளையும் ஒரு அதிர்ச்சியான சில தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். முதலாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சிபிசியினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால் மத்திய கிழக்கு பதட்டம் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற இந்த மோதல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலையும் ஒரு பதற்றமான சூழல் தொடர்ச்சியாக நீடிச்சு கொண்டிருக்கு. இதனால இலங்கையினுடைய சில பிரதேசங்களில் எரிபொருளுக்கு பெட்ரோலுக்கு மக்கள் வரிசையில் காத்திருந்ததை பற்றின செய்திகள் இன்றைக்கு காலையில இருந்து வெளிவந்திருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதிகமாக பெரும்பாலான எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்லையும் மக்கள் வரிசைகளை காத்திருந்த காட்சிகள் வெளிவந்திருந்தது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருந்தது என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. எரிபொருள் கப்பல் வந்தாலும் வராட்டியும் ஒரு மாதத்துக்கும் அதிகமான நாட்களுக்கு தேவையான கையிருப்பு இலங்கையில் இருந்து கொண்டிருக்கு. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே மீளாய்வு செய்திருக்கிறோம். கையிருப்பு எவ்வளவு இருக்கு, எத்தனை கப்பல்கள் எதிர்வரும் நாட்கள் இலங்கையில் வர இருக்கின்றதை பற்றி ஒரு மீளாய்வு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தேவையற்ற விதத்தில் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வரிசைகளில் இப்பவே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. கப்பல் வராட்டியும் கூட ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திட்ட இருக்கு என்ற ஒரு உறுதிமொழி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவரால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் குறிப்பிட்டு நாட்களையும் கூட கணக்கிட்டு காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் 37 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்காம். டீசல் 35 நாட்களுக்கு தேவையானது இருக்கு. விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் 47 நாட்களுக்கு தேவையானது இருக்கு. நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பாலும் பெட்ரோலுக்கும் இல்லாட்டி டீசலுக்கும் தங்கியிருக்கிற ஒரு நாடு கிடையாது. அண்மைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியா, இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து தான் இலங்கைக்கு தேவையான பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான எரிபொருள் எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கை எப்படியான எரிபொருள் இறக்குமதி செய்யுதுன்னு சொன்னால் க்ரூட் ஆயில் இல்லாட்டி மசகு எண்ணெயில் தான் நாங்கள் அதிக மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கி இருக்கிறோம். இந்த மாதிரி பெட்ரோல், டீசலில் மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கை தங்கி இருக்கிறது பெரும்பாலும் குறைவு. இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரியான நாடுகளில் இருந்து தான் அண்மைய நாட்களில் எரிபொருளை நாங்கள் இறக்குமதி செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வரிசையை பதற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாசம் கையிருப்பு இருக்குன்னு சொன்னால் அவசரமாக போய் வாங்குற சந்தர்ப்பத்தில் தேவையில்லாத ஒரு நெருக்கடி ஏற்படும். அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி, ஒரு வேண்டுகோள் தான் இது. இதே நேரம் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையும் இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கு. விமான பயணங்களில் ஈடுபடுற மக்கள் என்ன சொன்னா இன்றைக்கு செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு மாதிரியான குழப்பமான, பதற்றமான ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்ததுக்குன்னு சொல்லி போன நபர்கள் திரும்பி போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால விமான நிலையத்துக்கு வர்றதுக்கு முதல்ல உங்களுடைய போக்குவரத்து முகவரை தொடர்பு கொண்டு இல்லாட்டி குறிப்பிட்ட ஏர்லைன்ஸ் தொடர்பு கொண்டு அப்டேட் பண்ணதுக்கு பிறகு இந்த விமான பயணம் முன்னெடுக்கப்படுதா இல்லையான்னு சொல்லி தெளிவாக பார்த்ததுக்கு பிறகு விமான நிலையத்துக்கு வாங்க, தேவையற்ற நெருக்கடிகளை உருவாக்க வேணாம் சொல்லியும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கு. இதனாலும் மத்தள மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையமும் தயார் நிலையில் இருக்கு. சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பெரும்பாலான நாடுகளோட வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கு. விமானங்கள் அவசரமாக திருப்பி விடப்படுமா இருந்தால், அதிகமான விமானங்கள் ஒரே நேரத்தில் வருமா இருந்தால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் மட்டும் எல்லா விமானங்களையும் தரையிறக்காம மத்தள விமான நிலையத்தையும் இதுக்காக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம் சொல்லியும் இன்னைக்கு சிவில் விமான சேவைகள் அதிகார சபையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. 3வது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தரப்புகள், சம்பந்தப்பட்டிருக்கிற நாடுகள் இந்த மாதிரியான ஒரு பதற்றத்தை தணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இது பிராந்தியத்தில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலையும் ஒரு ஸ்திரமற்ற நிலைமையும் ஒரு பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கு. இதன் மூலமா மனிதாபிமான நெருக்கடியும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட முடியும். இதனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலமா விரைவா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படணும் சொல்லி சம்பந்தப்பட்ட தரப்புகள்கிட்ட இலங்கையினுடைய அரசாங்கம் இல்லாட்டி வெளிவிவகார அமைச்சு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். அதை பற்றின ஒரு அறிக்கையும் வெளிவந்திருக்கு. மத்திய கிழக்கு பதற்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சில சம்பவங்களா இதை பார்க்க முடியும்.
இந்த நேரம் போதைப்பொருள் கடத்தல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சம்பந்தமாக நடந்திருக்கிற கைதுகளை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான தகவல்கள் நேற்று இன்றைக்கும் வெளிவந்திருந்தது. அதிலையும் குறிப்பாக கரந்தனிய சுத்தாவுக்கு சொந்தமானதை சொல்லப்படுற 50 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் ஐஸ் போதைப்பொருள் அம்பலாங்கொட பிரதேசத்தில் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஒரு உறுப்பினர் இன்னுமொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைய நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரி இந்த சம்பவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு துறையினுடைய நபர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இராணுவத்தினுடைய முன்னாள் புலனாய்வாளர் ஒருத்தர் திரும்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவமா இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. அகுங்கல்ல பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்ததான் பலப்பட்டிய பிரதேசத்தில் ஒரு நபர் மோட்டார் பைக்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி இப்ப பலப்பட்டிய பிரதேசத்தில் வச்சு ஒரு நபர் கைது செய்யப்படுறார். அவர்கிட்ட சோதனைகளை நடத்தின சந்தர்ப்பத்தில் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்த போனை பறிச்சு அதுல சில விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் சில பொதிகள் சம்பந்தமான புகைப்படங்கள் ஒரு சில பார்சல் சம்பந்தமான புகைப்படங்கள் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி விசாரிச்ச நேரத்தில் அம்பலாங்கொட பிரதேசத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பொதி சேர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. தன்னுடைய சகோதரரை காட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நபர். என்னுடைய சகோதரரும் அந்த வீட்டில் தான் இருக்கிறார், அந்த வீடு தான் மைய புள்ளி என்ற மாதிரி காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பயணம் செய்து வீட்டை சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கும் போது வீட்டுக்கு வெளியில ஒரு முச்சக்கர வண்டி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தான். அந்த ப்ரீவியில் ஒரு பார்சலை கொண்டு போய் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணிட்ட ஒரு பார்சல் இருந்தது. அந்த பார்சல் எடுத்து பார்க்குற நேரத்தில் அதில் ஹீரோயின் ஐஸ் போதைப் பொருள் சொல்லி பெருந்தொகையான போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இருந்து 9mm பிஸ்டலுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு சில தோட்டாக்களும் அந்த பார்சலுக்குள்ள இருந்தது. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற 4 நபர்கள் அந்த பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுல ஒருத்தர் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர் என்றது முக்கியமான ஒரு தகவல். உங்கள்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு கரந்தனிய சுத்தாவினுடைய போதைப் பொருள் தான் இதுன்றது தெரிய வந்திருக்கு. 9mm பிஸ்டலுக்கும் வேற சில துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்துகிற தோட்டாக்களும் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்றதும் முக்கியமான ஒரு தகவல். அடுத்த கொலை செய்யப்பட இருந்த நபர் யாருன்றதை பற்றின விசாரணைகள் இந்த நபர்கள்ட்ட முன்னெடுக்கப்படலாம். அதுக்கான சில ரகசியமான தகவல்கள் வெளிவரும் சொல்லி நாங்கள் நம்ப முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரம் அக்குரைகூட பிரதேசத்தில் சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா 2வது துப்பாக்கிதாரி என்று சொல்லப்படுற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கடற்படையினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். மனோஜ் உதயங்க சொல்லப்படுற நபர். அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவர் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். குற்றத்தை ஒப்புக்கொண்டது மட்டும் கிடையாது, தென் மாகாணத்தினுடைய பல பிரதேசங்கள்லையும் இந்த மாதிரியான ஒப்பந்த கொலைகளை செய்திருக்கிற நபர் நான் காசுக்கு கொலை செய்கிற நபர் கிடையாது, கரந்தனியா சுத்தா சொல்லப்படுற நபர் என்னுடைய கடவுள் மாதிரி என்ன சொன்னாலுமே அதை கேட்டு நான் செயற்படுவேன், அந்த அளவுக்கு எனக்கு உதவிகள் செய்திருக்கிறார், அதுக்காகத்தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறேன். தென் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள்ல நான் தான் பிரதானமான அந்த கொலையாளி சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். 48 பேரை கொலை செய்திருக்கிறேன் சொல்லி நம்பசையும் இலக்கத்தையும் இந்த நபர் சரியா குறிப்பிட்டிருக்கிறார். அதுல முக்கியமான இன்னும் 2 சம்பவங்கள்னு சொன்னா அண்மையில பதிவான ஜிந்துப்பிட்டி கொலை சம்பவம், ஒரு சலூன்ல நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினதும் நான் தான் சொல்லி இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது, அதை விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஹிரான் கோசல சொல்லப்படுற அம்பலாங்கோட சிங்க மேனேஜர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஹிரான் கோசல சொல்லப்பட்ட அந்த அரசியல்வாதியை கொலை செய்ததும் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தினதும் நான் தான், கரந்தனிய சுத்தாவுக்காக செய்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே என்ற மாதிரி எல்லா குற்றங்களையும் இந்த நபர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. தொடர்ச்சியாக இதை பற்றின விசாரணைகளும் நடந்து வருது. ஜிந்துப்பிட்டி சம்பவத்திலையும் இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பெண்ணுன்றதும் இன்னும் ஒரு தகவல். அவங்கள்ட்டையும் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பற்றின செய்திகளும் அதிகம் இந்த நாட்களில் தொடர்ச்சியா பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கு. விசாரணைகள்ல என்னெல்லாம் தெரிய வரும், இன்னும் என்னெல்லாம் தெரிய வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.